இங்கேருந்து 6 மந்த்ஸ் முன்னாடி நான் நோஃபாப் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்த்துவாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஸோ நிறையா வீடியோஸ் பார்த்துட்டு ஓகேடா நோஃபாப் பண்ணுறோம், பெரிய ஆள் ஆகிறோம் அப்படிலாம் நினச்சிட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கேன். ஸோ 22 டேஸ் தான் என்னோட அந்த நோஃபாப் ஸ்டீக்குங்கிறது நினச்சிச்சு. அதுக்கப்புறம் என்னால் முடியல. ஒன்ஸ் என்னால் முடியல அப்படின்னாவும் நான் என்ன நினப்பேன் அப்படின்னா, ஓகே ஃபைன், பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் தானே, ஓகே பண்ணிட்டோம், இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுடலாம், நாலுலேருந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நினப்பேன். ஆனால் என்னால் பண்ண முடியாது. திரும்பி என்னால் கன்சிஸ்டண்ட்டாக அந்த விஷயத்த பண்ண முடியல. ஓகே, இது நோஃபாப்னு மட்டும் கிடையாது, நிறையா விஷயங்கள்லையும் ஜிம் போகிறது, லைக் புக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறது, கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறது, எல்லாத்துலேயுமே நான் இன்கன்சிஸ்டண்ட்டாக ரொம்பவே இருந்திருக்கேன். பட் வென் ஐ டர்ன் இன்டு அ கேஜே, எனக்கு நான் புது ஐடென்டிட்டி கொடுக்கும்போது நான் எப்படி இதை ஓவர் கம் பண்ணேன், என்னால் எப்படி இது ஈஸியாக வெளியே வர முடிஞ்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப 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 டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். ஹவ் அப்படிங்கிற இந்த கேள்வியோடு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கேஜே, நீங்கள் பார்த்துருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. நாட் அனலைசிங் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். நான் இந்த நோஃபாப் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது, ஏன்னா ப்ராபப்ளி நோஃபாப் அப்படிங்கிறத நிறையா பேருக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால நோஃபாப் ஜர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 8 டேஸ் நான் செம்ம டிசிப்ளினாக இருப்பேன், செம்மையாக இருப்பேன், எனக்கே என் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகும். 9th டே ஐ காட் ரீலாப்ஸ்ட். அது எப்படி ஆகும் என்ன ஆகுங்கிறத பின்னாடி சொல்கிறேன். பட் ரீலாப்ஸ் ஆகிடுவேன். ரீலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு அன்றைக்கி நாள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஓ அப்படின்னு சொல்லி என்டர்டைன்மெண்ட்டே ஓடும். திரும்பி அடுத்த நாள் நான் அதை ஃபாலோ பண்ணுவேனான்னு கேட்டால் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏன்னா நினச்சிட்டு இருந்த விஷயம் என்னென்னா, எனக்கு எடுத்தோடனே இந்த ஹியூஜ் சக்ஸஸ் கிடச்சிடணும், நான் வந்து பெரிய ஒரு சக்ஸஸ் பார்த்துடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு 5 to 6 இயர்ஸாக ஒரு பையன் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அதை நிப்பாட்டும் போது ஓகே ஃபைன், அவனால் ஒரு ஷார்ட் டேர்ம் ஆஃப் பீரியட் நிப்பாட்ட முடியும். பட் லாங் டேர்முக்கு அதை பண்ண முடியுமானா கொஞ்சம் டவுட்டு தான். பட் இந்த இடத்துல தான் என்னோட அந்த ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் நோட்டீஸ் பண்ணேன். நம்ம தொடர்ந்து டெய்லி நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். பட் 8 நாள் நம்ம வந்து ஒரு ஃபேப்பே பண்ணாமல் இருந்திருக்கோம், பான் பார்க்காம இருந்திருக்கோம். அப்போ அது நல்ல விஷயம் தானே. அதே நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணவே இல்லை, அதே நம்ம செலிப்ரேட் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ நான் செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆச்சு. அந்த கான்ஃபிடன்ஸ் என்னை திரும்பியும் ஒரு 10, 15 நாள் அந்த நோஃபாப்பில் இருக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் எடுத்தோடனே பெரிய சக்ஸஸ் வந்துடணும், பெரிய ஒரு கெயின் ஆகிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா? நான் வந்து ஒரு 8 நாள் ஜிம் போவேன், திடீர்னு எனக்கு உடம்பு பெருசாகிடணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம். பட் ரியாலிட்டியில் அது நடக்குமானா நடக்காது இல்லையா? ஸோ அப்போது நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுலேருந்து சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸை எடுத்து நம்ம அதை பெருசாக கன்சிடர் பண்ணணுமே தவிர, நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்தோடனே எனக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தால் தான் நான் அதை கன்சிடர் பண்ணுவேன்னு சொல்லி நம்மளே செல்ஃப் சாபடேஜ் பண்ணிக்கிறோம். இனிமேல் செல்ஃப் சாபடேஜ் பண்ணாமல் அந்த சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டையும் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் நோட்டீஸ் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். இது உங்களை நோஃபாப்பில் ரொம்ப நாள் இருக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸோ நீங்கள் ரிலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 1-on-1 ஆன்லைன் கோச்சிங் லிங்க் கீழே கொடுக்குறேன். எப்படி ஷெட்யூல் பண்ணுங்கிறதையும் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஷெட்யூல் பண்ணிட்டு அங்கே வாங்க. எப்படி இருக்கும், எப்படி ஷெட்யூல் பண்ணிக்கலாம், என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 15 மினிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷனும் நான் கொடுக்குறேன். ஸோ கமிங் பேக் டு த கண்டென்ட், டிபெண்டிங் ஆன் மோட்டிவேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ பார்ப்பேன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில். அந்த வீடியோவில் ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா ஒரு மோட்டிவேட் ஆகிடுவேன். ஒரு 2 நாள் 3 நாளைக்கு அந்த மோட்டிவேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். 4வது நாள் 5வது நாள் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆவேன். 6வது நாள் அவ்வளோதான் காலி. ஸோ இதனால் இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறத நான் அதிகமாக எடுக்க நான் ப்ராபப்ளி வீக் ஆகிட்டு தான் இருந்தேன். மோட்டிவேஷனுங்கிறது லைஃபுக்கு தேவை தான். நம்ம டவுன் ஆகிற நேரத்தில் மோட்டிவேஷனுங்கிறது தான் தேவை தான். பட் இது டெம்பரவரி சொல்யூஷன். பட் பெர்மனன்ட் சொல்யூஷனாக இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே தான் ஹீரோ மாதிரி உள்ளே வருவார், செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறவர். ஸோ இந்த செல்ஃப் டிசிப்ளின் தான் நம்ம வந்து ஒரு விஷயம் எனக்கு பண்ண பிடிக்கலனாலும் இது என்னோட ஒரு ப்ரையாரிட்டி, இதை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ மோட்டிவேஷனை தேடி போகாமல் ஜஸ்ட் டூ செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளினாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். செல்ஃப் டிசிப்ளினாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ அடுத்து நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ பி அ செல்ஃப் டிசிப்ளின் கை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் டிசிப்ளினாக இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து கிடைக்கும். பட் டிசிப்ளின் இல்லாதனால தான் நம்ம லைஃப்பில் என்னென்னமோ பண்ணிவிட்டு நம்ம லைஃபே நம்ம கெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வி டெல் செல்ஃப் டிசிப்ளின், கரெக்ட் ஃபாலோ அப் டு கண்ட்ரோல் அர்ஜஸ். நம்மளோட அர்ஜஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம போய் நிறையா வீடியோஸ் பார்ப்போம், டிப்ஸ் எடுப்போம். அந்த டிப்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. அது ஃபாலோ பண்ணவும் முடியாது. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரீத் இன் பிரீத் அவுட் எக்ஸசைஸ்.
என்னால எந்த ஒரு விஷயம் இப்ப எனக்கு ஒரு அர்ஜ் வருதுன்னா கூட எனக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும். படபடன்னு துடிக்க ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு பண்ணணும்னு தோணும். அப்ப அந்த மாரி நேரத்தில கூட நான் அமைதியா உட்காந்து என்னால பிரீத் இன், பிரீத் அவுட் உட்காந்த இடத்துலேருந்து பண்ண முடியும். இதுக்காக நான் ஃபோன தூக்கி போடணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நானுமே நெறைய பேர் சொன்ன மாரி ஃபோன்ல இருக்க அந்த ஆப்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அன்இன்ஸ்டால் பண்ணேன். திரும்பி ரீஇன்ஸ்டால் பண்ணி அத யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். ஸோ, அதனால என் ஃபோன்ல எப்பவுமே ஆப்ஸ் இருக்கும். தேவையில்லாத ஆப்ஸ் இருக்கும் தான். பட் இருந்தாலும் நான் அத எக்சர்சைஸ் மாரி லைக் பிரீத் இன் பிரீத் அவுட் எக்சர்சைஸஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண எனக்கு அந்த ஆப்ஸ்குள்ள போகணும்னு தோணவே தோணாது. அட் த சேம் டைம் நோட்டிஃபிகேஷனு, டூ நாட் டிஸ்டர்ப் மோடு, சைலன்ஸ், சம்டைம்ஸ் ஃப்ளைட் மோட் இப்படின்னு எல்லா விஷயத்துமே அது என்னோட ஃபோன்ல ஆன்லயே இருக்கும். எப்போவாவது அந்த ஏர்ப்ளேன் மோட்லேருந்து நான் எடுப்பேன். ஏதாவது கிளையண்ட்ஸ்ட்ட பேசணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் டைம்ல மட்டும் தான். ஸோ பிரீத் இன், பிரீத் அவுட் அப்படிங்கிற இந்த ஒரு எக்சர்சைஸும் உங்க லைஃப்ல உங்களுக்கு அந்த ஒரு கரெக்ட்டான ஒரு ஃபாலோ அப்ப கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அர்ஜ் வரும்போது, நீங்க இந்த பிரீத் இன், பிரீத் அவுட் எக்சர்சைஸ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இது ஒரு மசில் மெமரியா ஃபார்ம் ஆயிடும். ஸோ, அப்ப அந்த மசில் மெமரி என்ன பண்ணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அர்ஜஸ் வந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரீத் இன், பிரீத் அவுட் எக்சர்சைஸ் நீங்க பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. தென் 4 லேசினஸ் இஸ் அ கோர். லேசினஸ் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான விஷயம். ஏன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 நாளைக்கு ஒரு தடவ தான் வீக்லி 2 வீடியோ தான் போடுவேனா, நெறைய கேப்ஸ் இருக்கும். ஸோ, நான் என்ன பண்ணுவேன், ஓகே நமக்கு நெறைய டைம் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் படம் பார்க்கலாம், நாளைக்கு எழுதிக்கலாம், ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம், நாளைக்கு வீடியோ எடுத்துக்கலான்னு இப்படி தான் என்னோட டைம நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேனே தவிர, அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நான் புரோகிராம் பண்ணவே மாட்டேன். ஸோ, இன்னைக்கு நெறைய பேரு ரொம்ப லேசியா ஃபீல் பண்றதுக்கான மெயின் ரீசனே அந்த ஹார்ட் ஒர்க்க பார்த்து பயப்படுறது. ஸோ, அந்த ஹார்ட் ஒர்க்க பார்த்து பயப்படாம, அந்த ஹார்ட் ஒர்க்க பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு தெரியும் அந்த ஹார்ட் ஒர்க் தான் என் லைஃப்ல பெரிய இம்பார்ட்டன்ஸா பெரிய ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி குடுக்க போதுன்னு. பட் இந்த சொசைட்டி, இந்த சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃபு இதெல்லாம் என்ன அந்த ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு விடுறதில்ல. ஸோ, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஹார்ட் ஒர்க்க என்னால முடியுதோ பல்ல கடிச்சுக்கிட்டு பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு 3 நாள் 4வது நாள் ஆட்டோமேட்டிக்கா என்னால அந்த ஹார்ட் ஒர்க்க பண்ண முடியும். த ஹார்ட் ஒர்க் அது உங்களுக்கு பிடிக்கலனாலும் அந்த நேரத்தில பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. டூ மச் ஆஃப் கேர்லெஸ்னஸ் ஆர் நாட் ஹேவிங் அ ப்ராப்பர் கைடன்ஸ். ஷெட்யூல் பண்ணிருவேன். ஓகே இதுதான் டாஸ்க்ன்னு சொல்லி அசைன் பண்ணிருவேன். ஆனா அத பண்ண மாட்டேன். பிகாஸ் என்ன பார்க்கறதுக்கு தான் ஆள் இல்லையே, என்ன கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு லெத்தாஜிக். இது நம்ம ஸ்கூல்லேருந்தே இருக்கும். லைக் டைம் டேபிள்ல பொறுத்தவரைக்கும் ஒரு டீச்சரோட பீரியட் இது அப்படின்னா, அந்த டீச்சர் வரல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மேக்ஸிமம் ஆஃப் த டைம் விளாடுவோம். அந்த டீச்சர் வரல ஐயோ படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி படிக்கவே மாட்டோம் இல்லையா? ஸோ இதுதான் இங்கேயுமே நடக்கும். நம்மள கண்காணிக்க யாருமே இல்ல அப்படின்னா, நமக்கு என்ன ஆகும்னா, ஓகே நம்மள கண்காணிக்க யாரும் இல்ல. நம்ம எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெத்தாஜிக் வந்துரும். ஸோ அதனால ப்ராப்பர்லி நீங்க மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஒரு மென்டார, ஒரு கைட உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது மேபி நானாவும் இருக்கலாம். இந்த இடத்துல நான் கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறேன் எனக்காக. ஸோ அது நானாவும் இருக்கலாம். மேபி உங்களுக்கு தெரிஞ்ச இல்ல உங்களுக்கு புடிச்ச யூடியூபர்ஸாவும் இருக்கலாம். ஸோ அவங்கள நீங்க அசைன் பண்ணி, அவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டு, அந்த மாரி ஷெட்யூல் பண்ணி, அதுக்கேத்த மாரி உங்க லைஃப்ப நீங்க கொண்டு போம்போது, உங்கள பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு ஒரு பயமும் இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஒரு பணம் குடுத்து நம்ம இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ரொம்ப பொறுப்பா இருக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதையும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும். இதுதான் உங்கள அந்த நோஃபாப் அந்த ரீலாப்ஸ் ஆக விடாம ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டூ மச் ஆஃப் இன்ஃபோ சங்க்ஸ். அதாவது நான் முன்னாடி செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் வீடியோஸ் நெறைய பார்ப்பேன். ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்து எல்லா ஐடியாஸையும் எனக்குள்ள திணிச்சுப்பேன். அந்த எல்லா ஐடியாஸுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. பிகாஸ் நான் எல்லா ஐடியாஸுமே ஃபாலோ பண்ணி பார்ப்பேன். ஒருத்தன் ஒரு வேவ சூஸ் பண்ணி அந்த வேல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதில மாஸ்டர் ஆகுறான் அப்படிங்கிறதுக்கும், ஒருத்தன் ஒரு வேவ சூஸ் பண்ணி அதில போறான் அவனுக்கு செட் ஆகல. அதனால இன்னொரு வேன்னு சொல்லி இப்படி மாத்தி எல்லாத்துக்குமே அரைகுறையா இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த 2 பேர்ல யார் ரொம்ப சக்சஸ்ஃபுல்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்த பிக் பண்ணி, இதில எவ்வளோ ஹர்டில் வந்தாலும் பரவால்ல. இதில நான் தோத்தாலும் பரவால்லன்னு சொல்லி ஓடிட்டே இருக்கிறவன் தான் ஒரு மாஸ்டர் ஆவான். அவன் தான் பெரிய ஒரு ஒரு இடத்துக்கும் போவான். இவன் மேபி ஸ்டார்ட்டிங்ல நெறையா பண்ற மாரி இருக்கும். பட் இடையில கோட்ட விட்டு நின்றுவான். ஏன்னா எல்லாருமே அரைகுறையா தானே இருப்பாரு சார் அதனால. ஸோ திங் என்ன அப்டின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த சூஸ் பண்ணி, ஒரே ஒரு விஷயம் இதுதான் நான் பண்ண போறேன். இப்ப லெட்ஸ் சே எனக்கு அர்ஜ் வருது அப்டின்னா, நான் பிரீத் இன் பிரீத் அவுட் மட்டும் தான் பண்ணுவேன் அப்டின்னா, அத தொடர்ந்து பண்ணுங்க. பரவால்ல நீங்க ஃபால் ஆகலாம், ஃபெயில் ஆகலாம் தப்பில்ல. பட் அதுல மாஸ்டர் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் உங்கள கன்சிஸ்டன்ட்டா இருக்க விடாம இருக்கிறதுக்கான மெயின் ரீசன். அட் த சேம் டைம் நான் சொன்ன இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸும் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கும்போது, உங்க லைஃப்ல இம்ப்ரூவ்மென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். பட் அட் த சேம் டைம் அந்த இம்ப்ரூவ்மென்ட்ட அனலைஸ் பண்ணி, அதுக்குன்னு ஒரு அப்ரிஷியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்களே. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this informative video and thanks for watching this video. Love you guys.